மாயக்கா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா முதல் கிஃப்ட் நான் தான்ப்பா கொடுப்பேனே பப்பிக்காண்டி. ஏன்னா நான் தான் முதல்ல போய் குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். பப்பி நான் உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் சரியா? நீ இதை வந்து அப்புறமா உனக்கு ஓபன் பண்ணி காட்டுவாங்க அர்ச்சனாத்த சரியா? நீ வந்து பாரு. பரவாயில்லையே, ஆயிஷா டக்குன்னு போயிட்டு பப்பிக்காக சூப்பர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா போல இருக்கு. சரி ஓப்பன் பண்ணும்போது நம்மளும் பார்த்துட்டே போவோம். நானும் பப்பிக்காக ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பப்பி பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிஃப்ட்டு. நீங்கள் அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். நானும் பப்பிக்காக சூப்பர் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பப்பி சும்மாவே வந்து கேக் மட்டும் சாப்பிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல, அதனால நானும் பப்பிக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுங்க பப்பிக்கு. திடீர்னு வந்து பப்பிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. சரின்னு பப்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் ஒரு கிஃப்ட் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பாக பப்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. எல்லாரும் இவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. சும்மா தான் கூப்பிட்டோம், ஆனால் எல்லாருமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நானும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன் பப்பிக்காக. ஓ நீயும் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியா அர்ச்சனா? நானும் பப்பிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். பப்பி இதை நான் அப்புறமா உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பப்பிக்காக நானும் ஒரு சிம்பிளான கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். இந்தாங்க, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாருமே சூப்பராக கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அத்தை இப்போவே ஓப்பன் பண்ணுங்க அத்தை. இங்கே பார்க்கலாம் பப்பிக்கு என்னென்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஓகே அஞ்சலி, இங்கே ஓப்பன் பண்ணிடலாம். நானும் இங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கும் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பப்பிக்கு இங்கே ஓப்பன் பண்ணி காட்டலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிஷா கொடுத்த கிஃப்ட்டையே ஓப்பன் பண்ணி காட்டுவோம். ஆயிஷா அப்படி என்ன தான் பப்பிக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம். என்னது இது? பப்பி பாக்ஸ் மாதிரி இருக்குது. சரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், க்யூட்டான எல்லோ வித் பிங்க் கலரில் இருக்கிற டெடிபியர் தான் வாங்கிட்டு வந்திருக்கா. செம்மையாக இருக்குது ஆயிஷா. பப்பிக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பப்பிக்கு டெடிபியர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. ஆண்டி பப்பி இனிமேல் தூங்குறதா இருந்தால் இந்த டெடிபியர் மேலே தூங்கட்டேன். பப்பியோட நல்லா பெருசாக இருக்கு, அழகாக இது மேலே தூங்கிக்கிறேன். அதனால தான் இதை யோசிச்சு வாங்கிட்டு வந்தேனே. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆண்டி. பப்பிக்கு அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். பப்பி அது கூடயே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான். சரி அடுத்தது அர்ச்சனா, நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பப்பிக்காக. இது என்ன கிஃப்ட் இது? என்னது இது? குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குது. குழந்தைங்க விளையாடுற டாய் மாதிரி இருக்குது. அதே பிளாஸ்டிக் டாய் தான் இது. இது சுற்றி விட்டால் அப்படியே சுற்றுமே, அந்த ரிங்கு மாடலில். அதுவா இது? இது பப்பிக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. பப்பி எப்பயாவது சேடாக இருந்தானா இதை வச்சு விட்டுன்னு வச்சுக்கோ, ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பான். சூப்பராக இருக்கே பார்க்குறதுக்கே. ஆமாங்க, பப்பிக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேனே. இதை மாதிரி வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக அது கூட விளையாண்டுட்டே இருப்பான். அதனால தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். எப்படி விளையாடுறான் பாருங்களேன், போயிட்டு ஜாலியாக விளையாடுவாங்க. அதனால தான் இது வாங்கினேன். அப்படியே நம்ம குழந்தைங்களும் ஜாலியாக பப்பி கூட சேர்ந்தே விளையாடும். ஆனால் இந்த கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு அர்ச்சனா. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு தான் நீ பப்பிக்காக வாங்கியிருக்க. இந்த பப்பி ஜாலியாக விளையாடும். ஆமாங்க. சரி நெக்ஸ்ட்டு மாயா என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா? மாயாவோட கிஃப்ட் நல்லா லென்த்தாக இருந்துச்சு. இதில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே. எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னது மாயா இது? ஏதோ உட்டு மாதிரி தெரியுது. சரி உள்ளேருந்து எடுத்து பார்க்கலாம். அர்ச்சனாக்கா இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. அந்த கீழே கோலி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து நீங்கள் மேலே இருக்கிற ஒரு இதில் போடுங்க. அப்படியே கீழே கீழே வரும் பாருங்கள். அட ஆமாம், சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஓ ஒன்று போட்டால் அது அப்படியே மேலேருந்து வந்து கீழே வந்து விழுந்துருமோ? எல்லாத்துலேயும் அப்படியே போயிட்டு வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி இப்போ கொஞ்சம் வேகமாக எல்லாத்தையும் சேர்த்தே போடலாமா? எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? வா, உண்மையாகவே இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நல்லாயிருக்கு. இதை பண்ணும்போது பப்பி பார்த்துட்டே இருந்துச்சு. ஆமாம், இது பப்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை நீங்கள் கோலி மேலேருந்து போடும் போது பப்பி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டே இருக்கும். நல்லாயிருக்கும், இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நம்மளும் ஜாலியாக விளையாடலாம். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோம். இது நல்ல பெரிய பாக்ஸாக இருக்குது. இந்த பாக்ஸில் பப்பிக்காக என்ன வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆண்டி பப்பிக்கு வந்திருக்க எல்லா கிஃப்ட்டும் சூப்பராக இருக்குல்ல, பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. சீக்கிரமா ஓப்பன் பண்ணுங்க ஆண்டி. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெரிய பாக்ஸாக வேற இருக்கு. என்னது இது இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கு? ஆண்டி சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. ஆண்டி என்னது ஆண்டி இது? யானை மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் யானையா? ஐயே இந்த மோளம் தட்டும்ல அந்த யானை போல. சூப்பராக இருக்கு ஆண்டி இது பார்க்க. அதை அப்படியே சுற்றி விடுங்களேன். அப்படியே டப்பு தட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். நீங்கள் சுற்றி விட்டுட்டு கீழே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆகிக்கிட்டே அப்படியே டங்கு தட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் இது. அடா ஆமாம், சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. பப்பி இது கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூட தான் இனிமேல் நீ விளையாடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்திருக்க கிஃப்ட் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து விளையாண்டுட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். பாத்தியா, நான் சொல்கிறேன் வாய் மூடல, அதுக்குள்ளேயும் போய் அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். இந்த கிஃப்ட்டும் பப்பிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல். அது கூடயே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி வா பப்பி, நெக்ஸ்ட் கிஃப்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறமா போய் அது கூட விளையாடு, பக்கத்துலேயே வச்சுக்கோ சரியா? நெக்ஸ்ட்டு கார்த்திக் உனக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருன்னு பார்ப்போமா? சரி இது ஓப்பன் பண்ணலாம். சின்ன பாக்ஸாக தான் இருக்குது, பட் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. அப்படி என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? என்னது இது?
ஓ பைனாக்குலர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது பப்பிக்கு யூஸ் ஆகுமாங்க? பப்பிக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறது? அர்ச்சனா ஆக்சுவலி இதை நான் பப்பிக்காக தான் வாங்கினேன். அந்த கயிறு இருக்குல்ல, அதை போட்டு பின்னாடி தலையில மாட்டி விட்டுரு. நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் கூட்டிட்டு போறோம் இல்லையா, அப்போ தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பப்பி ஈஸியாக பக்கத்துலேயே பார்க்க முடியும். அதனால தான் இது வாங்கினேன். பப்பியும் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படும்ல, அதனால தான் இதை நம்ம கண்ணில் வச்சு விட்டு சூப்பராக அந்த பின்னாடி மாட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் எல்லாத்தையும் பார்க்கும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கினேன். ஓ அப்படியா, சரிங்க, நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கிஃப்ட் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இந்த பாக்ஸ் வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. இது என்னது, ஸ்விம்மிங் பூல் பாக்ஸில் வேறு ஏதோ போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி உள்ளே எடுத்து பார்ப்போம். அட பபிள்ஸு, செம்மையாக இருக்குமே இந்த பபிள்ஸு. பப்பி உனக்கு பபிள்ஸ் விட்டு காமிக்கிறேன் சரியா? பபிள்ஸ் கிஃப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆண்டி பப்பி மூஞ்சில அடிச்சு விடுங்க, அது பார்க்கிறதுக்கு ஜாலியா இருக்கும், அது ஜாலியா விளையாடும். செமையா இருக்கு ஆண்டி. பப்பி மூஞ்சில அடிச்சு அடிச்சு விளையாண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜாலியா அதை தட்டி தட்டி பிடிச்சு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கும். சூப்பரா இருக்கு ஆண்டி. அதுவும் அது வந்துட்டு எலிஃபென்ட் மாடல்ல இருக்குல்ல, அதனால இன்னும் சூப்பரா இருக்கு. ஆமாம் நிலா குட்டி, சூப்பராக இருக்குது இது விளையாடுறதுக்கு. அடுத்தது என்னென்னு பார்ப்போமா? அடுத்தது இந்த எல்லோ கலரில் பெரிய பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது என்னது, பப்பி ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதே தான், பப்பி ஹவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பப்பி ஹவுஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது. நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பப்பிக்காக வாங்கி வச்சுருந்தோம். அதே மாடல் தான், கலர் கூட அதே தான். நல்லா தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. பப்பி உனக்காக தான் இந்த கிஃப்ட் சரியா? சூப்பராக இருக்குது பற்றியா? நீ இதில் கால் வச்சு ஜாலியாக விளையாடலாம். ஓகே, ஆனால் நீ உள்ளெல்லாம் போக முடியாது. சரி, அடுத்தது அந்த ஆன்ட்டி சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? குட்டி பாக்ஸாக இருக்குது. இதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ல, அந்த கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. பப்பி இதுவும் ஜாலியாக தான் இருக்கும் பப்பி நீ விளையாடுறதுக்கு. அர்ச்சனாத்தை இந்த ஸ்ப்ரிங் வச்சு பப்பி கூட ஜாலியாக விளையாடலாத்த, அது ஜாலியாக விளையாடும். நம்ம நிறைய பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சு மேலே அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே கீழே வந்து விழுகும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் ஆண்டி. அப்புறமா நம்ம வச்சு விளையாடுவோம். என்ன அந்த மாதிரி பாக்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை, நம்ம பாக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு விளையாடும் போது சூப்பராக இருக்கும். பப்பி இங்கே பார்த்தியா எப்படி சர்ன்னு போயிட்டு வருதுன்னு, சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு உன்னைய சுற்றி இதை வச்சு விளையாடலாம். சரி ஆண்டி, அடுத்தது லாஸ்ட் கிஃப்ட் ஒன்று இருக்கு பாருங்க, சீக்கிரம் அதையும் ஓப்பன் பண்ணுங்க. இது வேற டியூஷன் மிஸ் கொடுத்த கிஃப்ட், யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியலையே. டாக்டர் செட் தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு பெட்ஸுக்கான உள்ளதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம பப்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் அவங்க யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பெட்ஸுக்கு உள்ளது தான். நம்ம பப்பிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இதையும் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம். டக்குன்னு இதை வச்சு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். டாக்டரே தேவையில்ல, நம்மளே பப்பிக்கு ஏதாவது டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா இதை வச்சு நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாதாப்பா இருக்குது எல்லாமே. சிசர் மாற்று மாடலில் போல் இருக்குது. எல்லா திங்ஸுமே ஒரே பாக்ஸில் சேர்ந்து இருக்க மாதிரி பப்பிக்கு நல்லா யோசிச்சு டியூஷன் மிஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆண்டி பப்பிக்கு வந்து எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு ஆண்டி. எல்லாமே டிஃப்ரெண்டாக பப்பிக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாருமே வாங்கிட்டு வந்து தந்திருக்காங்களே. நான் கூட என்னதான் பப்பிக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வருவான்னு நினச்சேன், பார்த்தா சூப்பராக எல்லாமே டிஃப்ரெண்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா ஐஷா, சரி அர்ச்சனா, எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை. பப்பிக்கு போர் அடிக்க டைம்லலாம் இந்த டாய்ஸ்லாம் எடுத்து கொடுத்தா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். சரி ஓகேங்க, நான் எல்லாமே பத்திரமா எடுத்து வைக்கிறேன்.